அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வீடியோ போடலை. ஸோ ஹெல்த் இஷ்யூ ரொம்பவே வந்துருச்சு. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக பேச முடியல. ஸோ நேற்றுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு சாரி. ஆஃப்டர் ஒரு 1 வீக் அப்படி தான் இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க என்னென்னா ஏன் வீடியோஸ் வரலை அப்படின்னு கேட்டிங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, மானிட்டைசேஷன் ஃபுல் ப்ராசஸிங் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சர்ச்சில் கனி தமிழ் டெக் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கனி தமிழ் டெக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 இம்பார்ட்டன்ட் கேன்சல் மானிட்டைசேஷன் ஸ்பேம் டிசெப்டிவ் ப்ராக்டிக்ஸ் அண்டு ஸ்கேம் பாலிசிஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு மிஸ்டேக்கால் 4000 வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வேஸ்ட் ஆன மாதிரி உங்களுக்கும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ரிப்பீட் யூஸ் கண்டென்ட், அதாவது இப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. இந்த பாலிசிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் கண்டென்ட் லைக் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், அதாவது நானே பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், இது ட்ரூ. நீங்கள் வேணால் ஒரு டெமோ ஐடியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இப்போது ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நான் மறதி காரணமாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஷார்ட்ஸையே திரும்பவும் அப்லோட் பண்ணேன். இப்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்னன் தான் இருக்குது, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் கண்டென்ட் டேப் போக நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல ஷார்ட்ஸ் வீடியோவை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 டைம் அப்லோட் பண்ணதும் நன்னு தான் வந்திருக்கு. ஆனால் இது ரிப்பீட் கண்டென்ட். இந்த மிஸ்டேக் என்னுடைய மெம்பர்ஷிப்க்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அது லைவாக என் சேனல்லே நான் நடத்தி பார்த்தேன், அதாவது நான் அப்ளை பண்ணேன். ஸோ 2த்துக்குமே நன்னு தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் ஒரு டெமோ யூடியூப் சேனலில் போட்டு பாருங்கள், 2த்துக்குமே நன்னு தான் வரும். இந்த மாதிரி வரும்போது உங்கள் சேனலுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு சாங் மேக் பண்ணுறீங்க, ஒரு வீடியோவில் ஒரு சாங்கை அலாட் பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிச்சு சேஞ்ச் பண்ணி இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடக்கூடாது. அதுவும் ரிப்பீட் கண்டென்ட்டு தான். உங்களுடைய கண்டென்ட் ஓரளவு அது சேஞ்சஸ் இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு AI வீடியோ கொண்டு வீடியோ போடலாங்க, மானிடைஸ் ஆகும். பட் ஆனால் முழுக்க AI டெக்ஸ்ட் டு வீடியோ அந்த மாதிரி முழுக்க அதுவே போடக்கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், AI பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இது எல்லாருக்குமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அது சிஸ்டத்தில் என்ன ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கோ அதை தான் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த AI மட்டுமே போடக்கூடாது, AI கூட ஏதாவது சேர்த்து நீங்கள் போடணும். லைக் உங்களுடைய ஃபேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வித் ஃபேஸ், இது 2த்தையும் மிங்கிள் பண்ணி போடணும். ஜஸ்ட் நீங்கள் AI கண்டென்ட் மட்டும் போடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரிப்பீட் கண்டென்ட் பண்ணும்போது ஸோ நம்மளை அறியாமையே நம்ம ரிப்பீட் கண்டென்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரிப்பீட் கண்டென்ட் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதனால் உங்களுடைய யூடியூப் சேனல் ப்ரோக்ராம், அதாவது YPPயிலேருந்து உங்களை வெளியே போக சொல்லிவிடுவாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதா இருந்தால், அதாவது YPPயில் இருந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க சேனலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் தடுத்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பாலிசிஸ் இருக்குது. புதிய யூடியூப்பர் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு புதிய யூடியூப்பர் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கனி தமிழ் டெக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசலாம். யூடியூப் வந்து ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது. ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், லாங் வீடியோ போட்டாலும் வாட்ச் ஹவர்ஸ் வராது. யூடியூப் ஹோம் பேஜ் செட்டிங், யூடியூப் செட்டிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் போட்டாலும் மானிட்டைசேஷன் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டேட்டா வந்து செலவாயிடுச்சுன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, ஆட்சன்ஸ் அப்டேட்டு, கம்யூனிட்டி போஸ்ட் அப்டேட்டு, எல்லாமே A to Z இங்கே நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சினிமா சாங் நீங்கள் இது தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் என்னுடைய பிளேலிஸ்ட்டை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதே வீடியோவை திரும்ப நம்ம அப்லோட் பண்ணாலும் ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னு தான் காட்டும். ஆனால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மிஸ்டேக்கால் இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ அந்த சேனல் நேம் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குங்க, நிறைய மானிட்டைசேஷன் ரூல்ஸ் இருக்குது. என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 8 மந்த், அதாவது சேனல் ஓப்பன் பண்ணி 8 or 9 மந்த்து தான் ஆகும். அதுக்குள்ளாரவே நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஐடியை என்கிட்ட கொடுத்து ரெஃபர் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என் மேலே வச்சுருக்கிற அத்தனை நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 4 வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பர் கேட்டிருக்கீங்க, 8946014557. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேபி கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.